அப்போ அந்த மேரேஜுக்காக போகும்போது நிறைய போதகர்கள் வந்து அந்த மேடையில் உட்கார்ந்துருந்தாங்க. அதில் என்னுடைய பக்கத்தில் ஒரு போதகர் உட்கார்ந்துருந்தார். அப்போ அவரை வந்து டக்குன்னு நான் பார்த்த அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அப்போ அவர் என் கையை கொடுத்துட்டு சொன்னார், அவருடைய பேரை சொல்லி நான் தான் தெரியுதா அப்படின்னு கேட்டார். எனக்கு உடனே நான் சொன்னேன், எனக்கு நல்லா தெரியும், உங்களை நான் பார்த்துருக்குறேன். நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணின பிரசங்கத்தை நான் கேட்டிருக்கிறேன், உங்கள் மீட்டிங்கை நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். 20 இயர்ஸ்க்கு முன்னாடி 2004 2004 வருஷத்தில் காந்திபுரத்தில் இருக்கிற ஒரு திருச்சபையில் பிரசங்கம் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் பிரசங்கியார் கூப்பிடப்பட்டிருந்தார். அந்த பிரசங்கியாருடைய நோட்டீஸ் வந்து ஜாய் வெஸ்லி அம்மா வெஸ்லி ஐயாவுடைய கையில் கிடைக்குது. உடனே அவங்க வந்து என்னிடத்துல சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரர் வர்றாரு, நம்ம இன்னைக்கு மீட்டிங் போகலாமா அப்படின்னு கேட்டார். நான் அப்போ ரொம்ப சிக்காக இருக்கேன், மஞ்சக்காமால் ரொம்ப அதிகமாக இருக்குது, மன அளவில் பாதிக்கப்பட்டு பைத்தியக்காரனை போல இருக்கிறேன். போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங் போயாச்சு. அந்த மீட்டிங்கில் அவர் பிரசங்கம் பண்ணி முடித்தார். பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே அவருக்கு ஒரு ஸ்டேஜில் ஒரு சேரை போட்டு அவரை உட்கார வச்சுட்டாங்க. இப்போ முடித்த உடனே பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி கடைசியாக இந்த பிசாசு பிடிச்சிருக்கிறவங்க, கட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் வாங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நிறைய பேர் போனாங்க, ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ணாங்க. நான் பின்னாடி எழும்பவே முடியாமல் ஒரு சேரில் உட்காந்துருக்கிறேன். என்ன அம்மா அப்பா 2 பேரும் ஜெபம் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்படின்னா இவங்களுக்கும் ஒரு சந்தேகம், ஒருவேளை எனக்கும் ஒரு சந்தேகம், ஒருவேளை பிசாசு பிடிச்சிருக்குமோ, எனக்குள்ள செய்வனை இருக்குமோ அப்படின்னு எனக்கும் ஒரு சந்தேகம். அப்போ நான் பின்னாடி போய் இருக்கேன். அந்த ப்ரேயர் முடித்த உடனே எல்லாரும் கடைசி அந்த பாஸ்டருக்கு என்ன தெரிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே எங்கள் அம்மா அப்பா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி கூட்டு வரோம் அப்படின்னு. உடனே அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஊழியம் செய்த ஒரு தம்பி, பைபிள் காலேஜ் முடித்த ஒரு தம்பி இப்போ ரொம்ப உடஞ்சு போய் பிசாசு பிடிச்சு அவனுக்கு ஏதோ ஒரு செய்வினையில் அகப்பட்டு இப்போ ஊழியம் எதுவுமே பண்ண முடியாமல் ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கிறான், அவனுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே சர்ச்சில் இருக்கிற ஒரு 10-15 சிஸ்டர்ஸ் எல்லாரும் அப்படியே சூழ்ந்துட்டாங்க. எல்லாரும் ரவுண்டு கட்டி கையை கோர்த்து பிடிச்சி என்ன சென்டரில் நிற்க வச்சு அப்படியே அத்தனை பேரும் ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுறாங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த பையனுக்குள்ளே இருக்கிற பிசாசு வெளியே போகட்டும், கிரியை வெளியே போகட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறாங்க. எனக்கு சந்தோஷமா அத்தனை பேர் ஜெபம் பண்ணும்போது பாஸ்டர் மட்டும் பக்கத்தில் வந்தார். பக்கத்தில் வந்துட்டு உனக்கு ஏதாவது வாந்தி வர்றது மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டார். எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் வரல அப்படின்னாரு. திரும்ப ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அப்போ வந்து அவருக்கே என்ன தோணுச்சுன்னு தெரில, ஒரு சிஸ்டரை பார்த்து பாத்ரூமில் இருந்து ஒரு பக்கெட்டை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாரு. உடனே அவங்க பாத்ரூம்லேருந்து ஒரு பக்கெட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க. பக்கெட்டை எடுத்துகிட்டு வந்தோன்னா அவர் நேர்மையான தலையில் பிடிச்சிட்டாரு. தலையில் பிடிச்சி குமிச்சிட்டு, இயேசுவின் நாமத்தினால எடு வாந்தி, வெளியே வா. எனக்கு அவருக்கு தெரியும், அவர் ஜெபம் பண்றாரு, அது தப்பு இல்லை. அவர் ஒருவேளை எனக்குள்ள பிசாசு போராட்டம் இருக்குன்னு நினைச்சிருப்பாரு. ஆனா என்னுடைய மனசு அந்த இடத்துல உடஞ்சிச்சு பாருங்க. 3 வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சு முடிச்சு 1 இயர் பைபிள் காலேஜில் வார்டனா இருந்து சென்னையில் 150 பேர் இருந்த ஒரு திருச்சபையை நடத்தி திருச்சியில் 200 பேர் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு பாஸ்டரா இருந்து எதுவுமே இல்லாம ஒரு பிசாசு பிடிச்சவன மாதிரி தலையை குமிச்சு நீ வாந்தி எடு அப்படின்ற அந்த வார்த்தை அவர் சொல்லும் போது எனக்கு பிசாசு இல்லை பாஸ்டர், எனக்கு செய்வன எதுவுமே இல்லை பாஸ்டர் அப்படின்ற ஒரு தைரியம் கூட எனக்கு இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா அது எனக்கு போராட்ட காலம், இப்ப என்ன அப்படின்னு சொன்னா மனுஷன் என்ன விளையாண்டாலும் அவர் வேணும்னு செய்யல, அவர் வேணும்னு செய்கிறவர் அல்ல. என் மேல பாசம், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் செஞ்சாங்க. ஆனா என் மனசு ஃபீல் பண்ணுது, அவங்க கையில் அப்படியே ஒப்பு கொடுத்தார். ஸோ 9ஆம் தேதி அந்த கல்யாணத்தில் அந்த பாஸ்டர் என் கையை பிடிச்சி, என்ன உங்களுக்கு தெரியுதா என் பேர் இதுதான்னு சொல்லும்போது நான் அன்னைக்கு என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி 20 இயர்ஸ்க்கு முன்னாடி போராட்டமான ஒரு காலம், ஆண்டவர் மறைஞ்சிருந்த ஒரு காலம், ஆண்டவர் மனுஷனுடைய கையில ஒப்பு கொடுத்த காலம். இவங்க நன்மை செய்யறதுக்கு தான் வந்தாங்க, இவனை தேற்றுறதுக்கு தான் வந்தாங்க, இவனை தட்டி கொடுக்கறதுக்கு தான் வந்தாங்க, இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு தான் வந்தாங்க. ஆனா இந்த யோபு போராட்டமான காலத்துல போயிட்டு இருக்கிறதுனால நல்லது பேச வந்தவன திட்டுறான் பாருங்களேன், ஆறுதல் சொல்ல வந்தவன காயப்படுத்துறான் பாருங்களேன், அவனை நல்லா ஜெபம் பண்ணி காப்பாத்தவன் வந்தவன் கூட அவனுக்கு விரோதமா பேசுறான் பாருங்களேன். ஆண்டவர் அதான் கடைசியில சொல்லும் போது சொல்றாரு, எப்பா என் மகனாகிய யோபு பேசுறது மாதிரி நீங்க பேசலப்பா, நீங்க நிதானமா பேசலப்பா,
நீங்க நிதானமா பேசல. எப்படிப்பா தோணுது உனக்கு? நான் இவ்வளவு நிலைமையில இருக்கிறேனே, இவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கிறேனே, இந்த நேரத்துல நீ இப்படி வந்து சொல்ல தேவையா? இந்த நேரத்துல ஆண்டவர் என்ன தண்டிக்கிறாருன்னு சொல்ல தேவையா? இந்த நேரத்துல நீ தப்பு பண்ணிருப்பேன்னு சொல்ல தேவையா? நிறைய நேரத்துல ஆண்டவர் போராட்டமான காலத்துக்குள்ள போகும்போது நிறைய மனுஷனுடைய கையில ஒப்பு கொடுப்பாரு. ஆனா ஒன்று மட்டும் நீங்க நல்லா நினைச்சுக்குங்க, அந்த போராட்டமான காலம் முடிஞ்சு அலங்கரிக்கிற காலம் வரும்போது எந்த மனுஷனுடைய கையில கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுத்தாரோ அந்த மனுஷன் குடும்பத்தோட வந்து உங்க கையில ஒரு பதார்த்தத்தை கொடுத்து, ஒரு கிஃப்ட கொடுத்து, கர்த்தர் உன் கூட இருக்கிறார், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், கர்த்தருடைய பிள்ளையே உங்க போராட்டமான காலம் சீக்கிரம் முடியும், அது முடிவிற்கு வரும். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இது உனக்கு போராட்ட காலம், ஆனா இந்த போராட்ட காலம் உனக்கு முடிவிற்கு வரும். அப்பொழுது நீ யாருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டாயோ அந்த மனுஷனுக்கு முன்னாடி அவர்களுடைய நாவு உன்னை குறித்து பெருமையாய் பேசுகிற அளவிற்கு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி ஆமென்.